இந்த 2 கொரிந்தியர் 4 இதை சொல்லிட்டு கீழே ஒரு வார்த்தை வருது, அதேனென்றால் எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்க. அந்த வார்த்தை அதேனென்றால் எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். அப்போ அதேனென்றால் என்ன? அதுக்கு மேலே சொன்னது, அதுக்கு மேலே என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவின் ஜீவன் எங்களிடத்திலிருந்து உங்களுக்கு விளங்கும்படி கிறிஸ்துவின் மரணம் எங்களுக்குள்ள இருக்கு. உள்ள கிறிஸ்துவின் மரணம் எங்களுக்குள்ள இருக்கு. ஆகவே கிறிஸ்துவின் ஜீவன் சபையாருக்குள்ள விளங்கும். யாருக்குள்ள கிறிஸ்துவின் மரணம் இருக்கோ அவர்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் விளங்கும். கிறிஸ்துவின் மரணத்தை, அந்த கிறிஸ்துவின் மரணம் என்ற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். நம்ம எதோட கனெக்ஷன்? ஞானஸ்நானம் எடுத்த போது அவருடைய மரணத்தோட இணைக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுதல்ல அவரோடு இணைக்கப்பட்டு, எதுக்காக? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. வாக் இன் த நியூ லைஃப். நியூனஸ் லைஃப் வார்த்தை வர மாட்டேங்குது. அந்த புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். ஜீவன் யாருடைய ஜீவன்? கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள இருக்கு. நடந்து கொள்ளும்படி அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். அதேனென்றால் அதை சொல்லிட்டு எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும். புறமான மனுஷன்னா சில புறமான மனுஷனே பேசி நகை போடாத, விளைச்சலை கட்டு, உன்னை வெறுத்துடணும், தியாகம் பண்ணணும், பிரதிஷ்டை பண்ணணும், இதை தான் புறமான மனுஷன் தோற்றத்துக்குரிய காரியத்தை பேசினாங்க. புறமான மனுஷன் என்றால் அந்த நேச்சுரல் மேன். 2 மனுஷன் இருக்கிறான், உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன். இந்த புறம்பான மனுஷன் உலகத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய மனிதன். கரெக்டானுங்க? அப்படி தானுங்க? இந்த புறம்பான மனுஷன் உலகத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய மனுஷன். ஆனால் அந்த புறம்பான மனுஷனை கொண்டு தேவனோட தொடர்பு கொள்ள முடியாது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரோடு தொடர்பு கொள்ளவே ஆவியாய் இருக்கிற அவரை நாம் ஆவியோடு தான் தொடர்பு கொள்ள முடியும். ஆமென். அவர் சொல்ற பாருங்க, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும். உள்ளான மனுஷன், புறமான மனுஷன்னா நேச்சுரல் மேன், ஜென்ம சுவாபமான மனிதன் அழிந்தும், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்றான். இதுதான் ரொம்ப முக்கியம். நாளுக்கு நாள். சொல்லுங்க நாளுக்கு நாள். சொல்லுங்க நாளுக்கு நாள். சொல்லுங்க நாளுக்கு நாள். அப்ப இந்த உள்ளான மனுஷன் அக ஆவி இருக்க, அந்த ஆவி ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த ஆவி ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட ஆட்டோமேட்டிக்கா புறம்பான மனுஷன் இயற்கையின் மனிதனாக இருக்க மாட்டான். அவன் தேவனுடைய சுபாவம் உடைய மனிதனாக இருப்பான்.